நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நம்முடைய ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு ஒரு அதிசயத்தை கர்த்தர் காண பண்ண போகிறார். நம்முடைய வீட்டிலே ஒரு அதிசயத்தை நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய தொழில்களிலே ஒரு அதிசயத்தை பார்க்க போகிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு அதிசயத்தை பார்க்க போகிறோம். நீங்கள் நினைத்திருக்கிற காரியம், நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற காரியம், அது எப்படி நடக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் அதை அதிசயமாய் நடத்தி முடிக்கிறவர். ஆமேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நம்முடைய கண்கள் ஒரு அதிசயத்தை பார்க்க போகிறது. நம்முடைய தேவன் அவர் சாதாரணமானவர் அல்ல. வேதம் சொல்கிறது நம்முடைய தேவன் அவர் அதிசயமானவர். இந்த வார்த்தையை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்களோ நான் நம்புகிறேன். கர்த்தர் காற்றையும் காண மாட்டாய், ஆனால் உன் பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொன்ன தேவன் ஒரு அதிசயத்தை கர்த்தர் காண பண்ண போகிறார். இதுவரையிலும் உங்களுடைய பலத்தால் அதை செய்ய முடியாமல் இருக்கலாம், இதுவரையிலும் உங்களுடைய ஞானத்தால் செய்ய முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய அதிசயம் அந்த காரியத்தை செய்து முடிக்கும். உங்களை பார்த்து ஒரு சிலர் கேட்பாங்க, இது எப்படி நடந்துருச்சு, இதுக்கு என்ன பண்ணுனீங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன வார்த்தையாக இருக்கும்னா, இது அதிசயமாக நடந்துருச்சு, இதை கர்த்தர் அதிசயமாய் செய்து முடித்தார். இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, இந்த காரியம் எப்படி அகப்பட்டுச்சுன்னு எனக்கு தெரியல, என் தேவனாகிய கர்த்தர் என்னை அதிசயமாய் அவர் நடத்தினார். ஹல்லேலூயா. மரியாளுக்கு அந்த அதிசயத்தை காண பண்ணின தேவன் நமக்கும் இந்த மாதத்திலே அதிசயத்தை காண பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி எல்லாரும் மனசார இந்த மாதம் நான் ஒரு அதிசயத்தை கண்ணால் பார்க்க போகிறேன். இதை நீங்கள் நம்பி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். ஆமாம், இது ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல, இது ஒரு கர்த்தருடைய வார்த்தை. நீங்கள் நினைக்காத ஒரு காரியம் இந்த மாதம் நடக்க போகிறது. நீங்கள் யோசிக்காத ஒரு காரியத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் செய்ய போகிறாரு. உங்களுடைய கற்பனையில் இல்லாத ஒரு காரியத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் செய்ய போகிறாரு. நீங்கள் ஆயத்தமே படாத ஒரு காரியத்தை கர்த்தர் இன்றைக்கு செய்ய போகிறாரு. ஆமேன். இந்த மாதத்தில் இதுவரையிலும் எதிர்பார்த்து இப்பொழுது விட்டு போனதை இந்த மாதம் கர்த்தர் அதிசயமாய் கர்த்தர் செய்ய போகிறார். இவ்வளவு முயற்சி எடுத்தும், இவ்வளவு ஜெபித்தும், இவ்வளவு ஆசைப்பட்டும் நடக்காத காரியங்கள் இந்த மாதம் கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்கிறதுனால அந்த காரியங்கள் எனக்கு நடக்க போகிறது. நம்புறவங்க கரங்களை தட்டி இந்த மாதம் ஒரு அதிசயத்தை நான் பார்க்க போகிறேன், ஒரு அதிசயத்தை நான் பார்க்க போகிறேன். ஆமேன். நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வசனம் எழுதப்பட்ட காலம் ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு காலத்திலே இருக்கிறாரு. ஜனங்கள் எல்லாரும் ஆசைப்படுறாங்க, அவங்களுடைய காதுகளால் நிறைய சத்தத்தை கேட்குறாங்க. இந்த மாதிரி உங்களுடைய பெற்றோர்களுக்கு நடந்துச்சு, உங்களுடைய முன்னோர்களுக்கு நடந்துச்சு, உங்களை ஆண்டவர் இவ்வளவு அதிசயமாக நடத்திட்டு வந்தார், உங்களுடைய பிதாக்களுக்கு அவர் செய்த மேன்மை ரொம்ப பெருசு அப்படின்ற ஒரு காரியத்தை காதில் கேட்கும்போது இவர்கள் அந்த காரியத்தை கண்ணால் பார்க்கவே இல்லை. ஆண்டவருடைய நடத்துதல், ஆண்டவருடைய அதிசயம், ஆண்டவர் அவங்களுக்கு செய்கிற எதையுமே அவங்க பார்க்கல. அப்பதான் ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலமாக என்ன சொல்றாருன்னா, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே. அப்படின்னா உங்களுடைய முன்னோர்களுக்கு நான் செய்தேன், இதுக்கு முன்னாடி இருக்கிற ஜெனரேஷனுக்கு செய்தேன், அவர்களுக்கு என்ன செய்தேனோ அதே போல உன்னை நான் அதிசயங்களை காண பண்ணுவேன். இன்றைக்கு ஆண்டவர் முதலாவதாக எப்படி வாக்கு கொடுக்கிறார்னா, நமக்கு ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்ய போறாரு. எப்படிப்பட்ட அதிசயத்தை செய்ய போறார்னா, இதற்கு முன்பாக எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கு, இதற்கு முன்பாக எத்தனையோ ஊழியர்களுக்கு, எத்தனையோ ஜனங்களுக்கு இப்படி ஒரு அதிசயம் நடந்துச்சு. நம்ம நிறைய பேர் அதை டிவி நிகழ்ச்சியில் பார்க்கலாம். சில பேர் உங்களுடைய புத்தகம் படிக்கும்போது உங்களுக்கு இவ்வளோ பெரிய அற்புதம் எல்லாம் ஆண்டவர் நடத்தினாரா, இந்த ஊழியக்காரனை இப்படியெல்லாம் ஆண்டவர் நடத்தினாரா, இந்த விசுவாசியை இப்படி நடத்தி இருக்கிறாரா அப்படின்றத உங்களுடைய கண்கள் காதுகளால் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். நீங்கள் நிறைய பேர் அதை படிச்சிருக்கலாம். அப்படி ஒரு அதிசயம் இப்போ நடக்காதா, இந்த காலத்தில் அது நடக்குமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கலாம். கர்த்தர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார், நான்
எப்படி முன்னோருக்கு நான் செய்தேனோ, எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் புறப்பட்ட நாளில் எப்படி செய்தேனோ அதை கர்த்தர் உங்களுக்கு முன்பாகவும் செய்ய கர்த்தர் வல்லவர். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் அடுத்த ஜெனரேஷனுக்கு நீங்கள் சாட்சி சொல்லுகிற அளவிற்கு உங்க பேரை சொல்லி, இப்படி ஒரு சிஸ்டருக்கு ஒரு அதிசயம் நடந்துச்சு, ஒரு பிரதருக்கு ஒரு அதிசயம் நடந்துச்சு, நீங்க ஸ்டேஜில் சாட்சி சொல்லும் போது எனக்கு இந்த மாதிரி ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்தார், என் குடும்பத்திற்கு ஒரு அதிசயத்தை செய்தார், என் பிள்ளைக்கு ஒரு அதிசயத்தை செய்தார் என்று சொல்ல வைக்கிற மாதமாய் இந்த மாதத்தை கர்த்தர் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் நிறைய பேர் காதுகளால் கேள்விப்பட்ட அதிசயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்க போகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் பிரயாணப்பட்டு வரும்போது வழியிலே ஆண்டவர் சந்தித்து ஒரு தொடுதலிலே ஆண்டவர் சவுலை பவுலாய் மாற்றுகிறார். இது ஒரு மிகப்பெரிய அதிசயம். ஒரு சந்திப்பில் எப்படி ஒரு மனுஷன் தொடப்பட முடியும், மாற முடியும், அதுவும் அப்படியே யூட்டர்ன் அடிச்சது மாதிரி ஒரு பெரிய ஊழியக்காரனா மாற முடியும். இது நம்முடைய கண்களுக்கு அதிசயம் இருக்குது. இதை நம்ம யாருமே நேரடியா பார்க்கல, ஆனா வேதத்துல தான் நம்ம வாசிச்சிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் இன்று மறுபடியும் உறுதிப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை கர்த்தர் அன்று நடந்தது போல, 10 வருடங்களுக்கு முன்பாய் நடந்தது போல, உங்களுடைய முன்னோர்களுக்கு நடந்தது போல, உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் தாய்க்கு நடந்தது போல ஒரு அதிசயம், நீங்கள் காதுகளாலே கேள்விப்பட்ட அதிசயம் உங்க கண்களாலே நீங்கள் பார்க்கப்படுகிற மாதம் இந்த மாதமா இருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி, பிரதர், வெறும் காதலை கேட்கிற வண்ணமாய் அல்ல, கர்த்தர் உங்க வாயினால் அந்த அற்புதத்தை சொல்ல வைப்பார். ஒரு அதிசயம் உங்களுக்கு நடக்கும். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஆரம்பத்தில் நிறைய அதிசயங்களை நீங்க பார்த்துருக்கலாம். அந்த அதிசயங்கள் எல்லாம் இன்னைக்கு குறைவா இருக்கலாம். இப்படி ஆண்டவர் நடத்தினாரு, இந்த மாதிரிலாம் ஆண்டவர் நடத்தினாரு. ஆனா இந்த மாதம் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், மறுபடியும் நான் முன்பு செய்தது போல அதிசயத்தை செய்வேன். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு முன்பாக இருக்கிறதல்லவா, அவர்களுக்கு செய்ததை கர்த்தர் எனக்கு செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நம்ம பார்க்க போறோம். எப்படி பார்க்க போறோம்? அவருடைய வல்லமை குறையலன்னு நம்ம பார்க்க போறோம். அவர் அதிசயமானவர், அவர் இன்றும் அதிசயமானவர் என்று நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய குடும்பத்தில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இனி நடப்பது உங்களுடைய பலத்தினால் அல்ல, கர்த்தர் அதிசயமாய் கர்த்தர் நடத்துகிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்துல ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அப்போ ஆண்டவர் இந்த ஜனங்களை, இன்னைக்கு சிறுமையில இருக்கிற ஜனங்களை எதற்கு நேராக கொண்டு போறாருன்னா, நான் ஒரு நாள் ஜனங்களுக்கு, என்னுடைய ஜனங்களுக்கு அவங்க எகிப்தில் இருக்கும் போது ஒரு அதிசயத்தை நான் செஞ்சேன், அந்த மாதிரி உங்களுக்கு நான் செய்வேன் அப்படின்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அப்போ ஆண்டவர் எகிப்திலே அந்த நாளிலே என்ன அற்புதத்தை அப்படி ஆண்டவர் செய்தார் அப்படின்றத நம்ம தியானிக்க வேண்டிய அவசியம். இந்த வசனத்தை வச்சு நம்ம நிறைய செய்திகளை நம்ம கேட்டிருக்கலாம். ஆனா இன்றைக்கு நேற்றைக்கு இரவில் ஆண்டவர் திரும்ப ஒரு 3 காரியத்தை, எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கு செய்த மிகப்பெரிய ஒரு 3 அதிசயத்தை குறித்து என்னோடு கூட கர்த்தர் பேசினார். அந்த வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம், எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். யாத்ராகமம் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்ராகமத்தில் நீங்கள் 11ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 11ஆம் அதிகாரம் 2வது வசனம். இப்பொழுது ஒவ்வொருவரும் அவனவன் அயலானிடத்திலும் ஒவ்வொருவனும் அவனவன் அயலானிடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் கேட்கும்படி ஜனங்களுக்கு சொல் என்றான். அடுத்த வார்த்தை வாசிக்கலாம். அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியருடைய கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாய் இருந்தான். அடுத்து அப்பொழுது மோசே கர்த்தர் நடு ராத்திரியிலே நான் எகிப்தின் மத்தியில் புறப்பட்டு போவேன், அப்பொழுது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் எந்திரம் வரைக்கும் அடிமை பெண்ணுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்திலே இருக்கிற முதற் பேரான அனைத்தும் மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தும்
சாகும் என்று உரைக்கிறார் என்று சொன்னதும் இன்றி. நீங்கள் அப்படியே 12ஆம் அதிகாரத்தினுடைய 35, 36 கூட வாசிக்கலாமே. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 35, 36. மோசே சொல்லி இருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படும் போது அவர்களுக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய அதிசயம் என்ன அப்படின்னா, நம்ம கூட பாடுவோம், பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பலவீனம் இல்லாமல் அவர்களை காத்து கொண்டார்களே. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது அவங்க பொண்ணை எதிர்பார்க்கல, அவங்க வெள்ளியை எதிர்பார்க்கல, அவங்க சொத்துக்களை எதிர்பார்க்கல. எதுவுமே எங்களுக்கு வேண்டாம், எங்களை விட்டா போதும் அப்படின்னு தான் நினைச்சாங்க. எங்களுக்கு இந்த இடம் பிடிக்கல, ஆண்டவர் எங்களுக்கு கானானை வைத்திருக்கிறார், நாங்க இங்க இருக்க மாட்டோம், எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. இந்த மைண்ட் செட்ல தான் ஜனங்கள் எல்லாரும் அங்க இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்திருந்தாருன்னா, இல்லை, நான் உங்களை எப்படி புறப்பட பண்ண வேண்டாம், உங்களை வெறுமையா நான் புறப்பட பண்ண மாட்டேன், நான் உங்களை பொன்னோடும் வெள்ளியோடும் உங்களை புறப்பட பண்ணுவேன், ஆசீர்வாதத்தோடு புறப்பட பண்ணுவேன். கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷமா இவங்க கஷ்டப்பட்டு அவர்களுக்கு உழைச்சு கொடுத்தாங்க. அப்படின்னா அந்த கட்டடங்கள் எல்லாம் இவங்க தான் கட்டினாங்க. அந்த அவ்வளவு தூரம் எகிப்து ஒரு மிகப்பெரிய ராஜ்யமாய் மாறுவதற்கு ரொம்ப காரணமாய் இருந்தவங்க யார் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் தான். இப்படி ஆண்டவர் பேசுகிற இந்த ஜனங்களுடைய மூதாதையர், அவர்களுடைய பாடுகள், அவருடைய வேலைகள், அவர்களுடைய செங்கல் வேலைகள், அதன் மூலமாக தான் எகிப்து இப்ப வளர்ந்து ஒரு பெரிய நாடா நிக்குது. ஆனா இவங்க வெறுமையா போறதுக்கு ரெடியா இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், அவர்கள் யாரிடத்துல எல்லாம் போய் நின்றார்களோ, எங்கெல்லாம் நின்றார்களோ, அங்கெல்லாம் எல்லாருடைய கண்களிலையும் தயவு கிடைத்து கர்த்தர் அவர்களை பொன்னோடும் பொருளோடும் புறப்பட பண்ணினார். கடினமான இருதயம், எகிப்தியருடைய இருதயம் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப கடினமா இருந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்க இறங்கவே இல்லை, அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். வேதம் சொல்லுகிறது, ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்களை கஷ்டப்படுத்தினாங்களாமா. யாராவது ஒருத்தர் செத்து போனா கூட அடக்கம் பண்றது கூட விடாத அளவிற்கு கொடுமையாய் நடத்தினார்கள். ஈவு இறக்கமே காண்பிக்கல. ஆனா அப்படிப்பட்ட ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படும் போது எப்படி நடந்துச்சு அப்படின்னா, கர்த்தர் அவருடைய இருதயத்தை கர்த்தர் திருப்பி அவர்கள் மத்தியில் ஒரு விசேஷித்த தயவை கர்த்தர் கட்டளையிட்டார். கல்லான சில இருதயங்களை ஆண்டவர் உடைய பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பார்க்கிற எல்லாருடைய கண்களிலையும் தயவு கிடைத்தது. ஆமென் சொல்லுங்கள். நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதம் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எகிப்து தேசத்திலிருந்து நடந்த அதிசயம் என்னன்னா, உடையாத மனசை கர்த்தர் உடைத்து கல்லான மனசை கர்த்தர் கரைய பண்ணி அவர்களுக்கு மனிதருடைய கண்களிலே கர்த்தர் தயவை கர்த்தர் கட்டளையிட்டார். தயவை கட்டளையிட்டார். நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்கும் எனக்கும் ஒரு அற்புதம் நடக்கும். யாருக்குமே இறங்காத இருதயம் உங்களுக்கு இறங்கும். யாருக்குமே கொடுக்காத கைகள் உங்களுக்கு கொடுக்கும். யாரையுமே உற்சாகப்படுத்தாதவர்கள் உங்களுக்கு உற்சாகப்படுத்துவார்கள். எப்படி தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தருடைய கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்ததோ, போன இடத்திலெல்லாம் எல்லா மனிதருடைய கண்களில் தயவு கிடைத்ததோ, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், ஒரு விசேஷித்த தயவு உங்களுக்கு உண்டாக போகிறது. இதுவரையிலும் உங்களை பார்த்து எரிச்சல் அடைந்தவர், இதுவரையிலும் உங்களை பார்த்த உடனே கோபப்பட்டவர்கள், நான் விசுவாசிக்கிறேன், இந்த வசனத்தின்படி அவர்களுடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்க போகிறது. அவருடைய கண்களில் உங்க பிள்ளைகளுக்கு தயவு கிடைக்க போகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்த பெரிய அதிசயம். ஆமென். எகிப்தியருடைய கண்களிலே தயவு கிடைக்கும்படி பண்ணினார். கல்லான இருதயம் உள்ளவர்களுடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணினார். இந்த தயவு உங்களை எட்டாத உயரத்திற்கு கொண்டு போகும். இந்த தயவு உங்களுக்கு புதிய வாசல்களை திறக்கும். நீங்கள் போய் நிற்கிற இடத்திலே உங்களை விட பலசாலிகள், உங்களை விட தாளந்துள்ளவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்த இடத்துல இனி நீங்க போய் நிற்கும் போது உங்களுக்கு ஒரு தயவை கர்த்தர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நல்ல கரங்களை தட்டி இந்த வார்த்தையை விசுவாசித்து விசுவாசித்து அந்த அதிகாரிகளுடைய கண்களில் ஒரு தயவு கிடைக்கும். அந்த விரோதமானவருடைய கண்களில்
கண்களில் ஒரு தயவு கிடைக்கும். நீங்கள் போகிற இடத்திலெல்லாம் கர்த்தர் நமக்கு தயவை தருகிற கர்த்தர். ஹல்லேலூயா. எகிப்து தேசத்தில் நடந்த ஒரு பெரிய அதிசயம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு இதுவரையிலும் திறக்காத இருதயம் அவருக்காக திறந்துருச்சு. இதுவரையிலையும் கொடுக்காத கைகள் திறந்து அப்படியே எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்ற அளவிற்கு அவங்க இருதயம் திறந்துச்சு. இது சாதாரணமான காரியம் இல்லை, இது அதிசயம். இது அதிசயம். உங்களுக்காக எவ்வளவு கடினமான இருதயத்தையும் ஆண்டவரால திறக்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நான் விசுவாசிக்கிறேன். இந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தர் வார்த்தையை சொல்றேன். ஒரு அதிசயத்தை நீங்க பார்ப்பீங்க. அதுவும் எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்த அதிசயத்தை நீங்க பார்ப்பீங்க. இறங்காத மனசு உங்களுக்காக இறங்க போகிறது. கொடுக்காத கைகள் உங்களுக்காக கொடுக்க போகிறது. இனி நீங்கள் போய் நிற்கிற இடத்துல எத்தனை ஆயிரம் பேர் இருந்தாலும் உங்க மேல ஒரு தயவை கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். இந்த அபிஷேகம் எனக்கு வேணும்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. இயேசுப்பா, நீங்க அந்த காரியத்தை எங்களுக்கு செய்ய போகிறதற்காய் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, இந்த வார்த்தையின் படியே எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆமேன் அவர்களுடைய கண்களுக்கு தயவு கிடைத்தது போல நான் எந்த இடத்துல போய் நின்றாலும் இனி என்னை வெறுப்பார் இல்லை, இனி என்னை தள்ளுவார் இல்லை. நான் உயரும்படி, நான் வளரும்படி, பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்யும்படி கர்த்தர் ஒரு தயவை கர்த்தர் எனக்கு கட்டளையிடுகிறவர். என்னுடைய கண்களிலே தயவை கட்டளையிடுகிறவர். ஹல்லேலூயா, ஆமேன். ஒரு ரொம்ப அதிசயமான ஒரு சாட்சி. நம்முடைய திருச்சபையில் இந்த இடத்திற்காக முதல்ல அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கும்போது திருச்சபையினுடைய ஒரு சின்ன இடம் இந்த இடத்துல இருந்துச்சு. அப்போ அந்த சின்ன இடத்தை விற்று அந்த இடத்துல இருக்கிற பணத்தை வாங்கி தான் ஃபஸ்ட்டு ஒரு அட்வான்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்காக அந்த இடத்தினுடைய விலையெல்லாம் பேசிட்டோம். அதுக்கு எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. அதனுடைய அட்வான்ஸை வாங்கிட்டோம். அட்வான்ஸை வாங்கிட்டு ஒரு 10 டேஸ்க்குள்ளே பார்த்தா அதனுடைய ஒரிஜினல் பத்திரத்தை பார்த்தா அந்த பத்திரத்தை காணும். என்ன பண்ணுறேன்னே தெரில. என்னென்னமோ தேடி பார்த்தோம், கிடைக்கல. அப்போ அது ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை. சரி, இப்போ இந்த ஒரிஜினல் பத்திரம் மிஸ் ஆயிடுச்சு, அதை திரும்ப எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் திரும்ப பேப்பரில் இந்த மாதிரி பத்திரம் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு ஆடு கொடுத்து வெயிட் பண்ணி, அதுவும் அந்த நாளில் நிறைய பத்திரங்கள் இந்த தவறுதலாக பயன்பட்டதுனால அவ்வளோ சீக்கிரமாக நாங்கள் அப்படி கொடுத்துட மாட்டோம், போலீஸ் ஸ்டேஷனில் லெட்டர் கொடுக்க மாட்டோம், இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர் இருந்துச்சு. அது ஒரு 3 மாதம் வரைக்கும் அந்த ப்ராசஸ் போகும். 3 மாதம் தாண்டி தான் இந்த ஒரிஜினல் பத்திரத்தை எடுக்க முடியும்னாங்க. ஆனால் நமக்கு ஒரு 15-20 நாள் தான் ஒரு டைம் இருக்குது. அதுக்குள்ளே அந்த அட்வான்ஸை கொடுத்தே ஆகணும். இப்போ ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். அப்போ அந்த ஓனர் அவங்கள்ட்ட சொன்னால், சார் ஒன்றும் இல்லை, நாங்கள் காசு தர மாட்டோம்னு சொல்லலை, நீங்கள் பத்திரத்தை ரெடி பண்ணிட்டு வாங்க, நாங்கள் உங்களுக்கு காசு தந்துடுறோம் அப்படின்னு அவங்க ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் போகும்போது அங்கே உள்ளே போகும்போது தெரிஞ்ச ஒருத்தர் அங்கேயே ஆண்டவர் நியமிச்சு அவங்க கேட்டாங்க, இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே எதுவுமே சொல்லலை. ஒரு 3 நாளைக்குள்ள 3 மாதம் நடக்க வேண்டிய ஒரு காரியத்தை 3 நாளைக்குள்ள அந்த அதிகாரியே கூட இருந்து அடுத்த நாளே பேப்பரில் ஆட் கொடுத்து அதை கிளியர் பண்ணி அந்த பத்திரத்தை கொடுத்து, அப்படி தான் இந்த இடத்திற்கு ஒரு அதிசயத்தோடு தான் ஒரு அட்வான்ஸ் கொடுக்கிறதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அது எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அந்த இடத்த வாங்கினவரே ஆச்சரியப்பட்டாரு. இல்லை, நீங்கள் ஏதாவது உள்ளே வச்சுட்டு எங்கிட்ட சொல்கிறீங்களா அப்படின்னு. இவ்வளவு 3 நாளில் எப்படி இது நடக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போது நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய தகப்பன், நம்முடைய தேவன் கண்களிலே தயவு கிடைக்க பண்ணுகிறவர், தயவு கிடைக்க பண்ணுகிறவர். என்னை பார்த்தாலே வெறுப்பாக பார்க்குறாங்க பாஸ்டர், என்னை சுத்தமாக எனக்கு பிடிக்கல, என்னுடைய மேனேஜருக்கு பிடிக்கல, எங்களுடைய வீட்டுக்காரருக்கு பிடிக்கல. நீங்கள் இது வரைக்கும் எங்கு போனாலும் வெறுப்பை மட்டுமே பார்த்துருக்கலாம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போனாங்கன்னா எகிப்தியர்களுக்கு வெறுப்பாக இருக்கும். அவங்கள கல் தூக்கி அடிக்கிறது, அவங்கள திட்டுறது, அவங்கள ஏசுறது, என்ன வேணாலும் பண்ணாங்க. அவங்கள பிடிக்காது சுத்தமாக. என்ன அப்படின்னா, எங்கள் தேசத்தை நீங்கள் ஒன்றும் இல்லாமல் போக வந்தீங்க, நீங்கள் குறைஞ்ச ஆட்கள். ஏன்னா எகிப்தியர்களுக்கு எபிரேயர்கள் அருவருப்பானவர்கள். அந்த ஆடு மேய்க்கிறவர்கள் அருவருப்பானவர்கள். அப்படின்னா இவங்களை ரொம்ப குறைஞ்ச ஜாதி மாதிரி அப்படி ஒரு மாதிரி வித்தியாசமாக ட்ரீட் பண்ணாங்க. நீங்கள் நிறைய கிராமங்களில் நீங்கள் பார்க்க முடியும். இந்த பொள்ளாச்சி சைடெல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப இப்போவும் மோசமாக இருக்குது. இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்க கீழ் ஜாதி மேல் ஜாதி என்கிற காரியம் இருக்குது. சில வீடுகளுக்குள்ள செருப்பை கழட்டி போட்டு தான் உள்ளே போகணும் வெளியில். அதே மாதிரி நமக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு இன்னைக்கும் வேற டம்ளர் தான் வச்சுருக்காங்க. இப்போ எவ்வளவு காலம் மாறிடுச்சு, அவங்கள பார்த்தாலே பிடிக்காது அந்த மாதிரி. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தியர்கள் வெறுப்பா தான் இருந்தாங்க, எரிஞ்செறிஞ்சு தான் விழுந்தாங்க. ஆனா the first time ஒரு அதிசயம் நடக்குது. கரையாத இருதயம் கரையுது.
மதிக்காத இருதயம் மதிக்குது, கனப்படுத்தாத மனிதர்கள் கனப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க. வச்சுக்கோ வச்சுக்கோ வச்சுக்கோ, எடுத்துட்டு போ, எதுவுமே எனக்கு வேணாம். இது வரைக்கும் பறிச்சுட்டு இருந்தவங்க இப்ப கொடுக்கிறவங்களா மாறினாங்க. காரணம் என்னன்னா, கர்த்தருடைய அதிசயம் அங்கே நடக்குது. ஆண்டவர் கண்களிலே தயவு கிடைக்க பண்ணினார். நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு இந்த இடத்துல ஊழியக்காரரா நிக்கிறோம்னா எத்தனையோ பேருடைய தயவு எனக்கு கிடைத்திருக்கிறது. கர்த்தருடைய கண்கள்ல முதல் தயவு, அதற்கு பிறகு மனுஷங்களுடைய கண்கள்ல ஒரு தயவு. இந்த தயவு, இந்த சத்தத்தை கேட்கிறவங்க ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திற்கும் கர்த்தர் தரப்போறாரு. உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த வெறுப்புகள் மாற போகுது, வெறுப்புகள் மாற போகுது. இனி உங்களை வெறுக்க முடியாது, இனி உங்களை வெறுக்கவே முடியாதுன்ற அளவிற்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. ஹல்லேலூயா. அப்படியே தலை மேல கையை வச்சு இந்த ஆசீர்வாதம் வேணும் ஆண்டவரேன்னு கேளுங்க. நீங்க போய் உட்கார்ந்த உடனே, உங்களை பார்த்த உடனே அந்த காரியம் நடக்கும் பிரதர். அப்படி ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல வைப்பாரு பிரதர், சிஸ்டர். அப்படி ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு மேல வைப்பாரு. சொல்லுங்க, கைகளை உயர்த்தி, இயேசுவே, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் அவர்களுக்கு தயவு கிடைத்தது போல அந்த தயவுள்ள ஒரு மனுஷனாய் நீர் என்னை மாற்றுவீராக, மாற்றுவீராக. ஹல்லேலூயா. இந்த தயவு உங்களுக்கு செல்வத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த தயவு உங்களுக்கு மதிப்பை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த தயவு உங்களை அதிகாரியா உயர்த்தும். ஒரு மனுஷனுக்கு தயவு மட்டும் கிடைச்சிச்சுன்னு வைங்களேன், அவங்க தான் இந்த உலகத்துல டாப் மோஸ்டா இருப்பாங்க. ஆமென். வேதம் சொல்லுகிறது, போன எல்லாருடைய கண்களிலையும் அனாதையாய் வர்றாங்க. ரூத்து கொஞ்சம் கோதுமையை பொறுக்கிறதுக்காக வர்றாங்க. ஆனா யாருடைய கண்களில் தயவு கிடைக்குதுன்னா, போவாசனுடைய கண்களில் தயவு கிடைக்குது. தயவு கிடைச்ச உடனே என்ன நடக்குதுன்னா, எந்த இடத்துல பொறுக்க வந்தாங்களோ அதுக்கு ஓனரா மாறிட்டாங்கல்ல. உங்களுக்கு தயவுன்ற ஒன்று கிடைச்சிச்சுன்னா ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஆமே. நான் இந்த பலிபீடத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வருஷத்தினுடைய நடுவில் கர்த்தர் நீங்க பார்க்கிற எல்லாருடைய கண்கள்லையும் கர்த்தர் உங்களுக்கு தயவை கர்த்தர் தருவாராக. நல்ல கைகளை தட்டி விசுவாசித்து ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். அந்த செலவுகள் குறைக்கப்படும். ஆமென். இரண்டாவதாக இந்த அங்க நம்ம திரும்பும் போது அந்த எகிப்து தேசத்துல என்ன ஆண்டவர் அவங்களுக்கு செஞ்சார் அப்படின்னா, 12ஆம் அதிகாரத்தினுடைய யாத்ராகமும் 12ஆம் அதிகாரத்தினுடைய 12வது 13வது வசனம் கூட வாசிக்கலாமா? 12:13. ஆமென். அன்று ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்திலே உள்ள மனிதர்கள் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராய் இருக்கிறவைகள் எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். அடுத்த வசனம், நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அந்த கடைசி வரியை வாசிக்கும் போது, நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். நல்லா கவனிச்சுக்குங்க. எகிப்து தேசத்துல ரெண்டாவது ஒரு அதிசயம் இங்கே நடக்குது. என்ன அதிசயம் நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே 10 வாதைகளை ஆண்டவர் எகிப்துல கட்டளையிட்டாரு. இந்த 10 வாதைக்குமே அவங்களுடைய இருதயம் மாறவே இல்லை. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கோசேன் அப்படின்ற ஒரு நாட்டில் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அது யோசேப்பு என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் எழும்பி அவர் தன்னுடைய ஜனங்களுக்காக வாங்கி கொடுத்த ஒரு இடம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த கோசேன் நாட்டிற்கும் எகிப்தியர் இருக்கிற இடத்துலையும் கல்மழை இங்கே பெய்யும், அவ்வளோதான், அங்கே பெய்யாது. இங்கே பேன் வரும். இப்படி ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை கட்டளையிட்டுட்டே இருக்கிறார். ஆனால் இவங்க என்னதான் இந்த 9 வாதைகள் நடந்தாலும் இவர்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஆனா இந்த இடத்துல 10வது ஒரு வாதை நடக்குது. சங்கார தூதன் நடந்து போகிறான். அப்போ எகிப்து எங்கிலும் வேதம் சொல்லுது, மரணம் இல்லாத வீடு ஒரு வீடு கூட இல்லையாமா. எல்லா வீட்லையும் அழுகுறல், எல்லா வீட்லையும் கண்ணீர், எல்லா வீட்லையும் அங்க முதற் பிள்ளை சங்காரம், எல்லா வீடுகளிலும் யாரோ ஒருத்தர் மரித்திருக்கிறார்கள். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த வீட்டில் எல்லாருடைய வீட்டினுடைய வாசலையும் நெற்றியிலையும் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதுனாலே ஒரு வீட்டிலே கூட என்ன இல்லைன்னா மரணம் இல்லை. மரணம் இல்லாமல் ஆண்டவர் எல்லாருடைய வீட்டையும் கர்த்தர் பாதுகாத்தார். இதுவரைக்கும் அவர்களுக்கு வித்தியாசமானவர்களாய் தெரிந்தார்கள்.
தீண்டத்தகாதவர்களாய் தெரிந்தார்கள். ஆனா கர்த்தர் இப்போ எகிப்தில் என்ன பண்றார் அப்படின்னா, தன்னுடைய ஜனங்களுக்கு தான் கூட இருக்கிறவர் பெரியவர் என்கிற ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் அன்றைக்கு அவர்களுக்கு காண்பித்தார். ஆமேன் சொல்லுங்கள். எகிப்து தேசத்திலே நடந்த இரண்டாவது அற்புதம் என்ன அப்படின்னா, கர்த்தர் எகிப்தியர் மத்தியிலே இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வித்தியாசப்படுத்தி காண்பித்தார். கர்த்தர் வித்தியாசப்படுத்தி காண்பித்தார். உங்களுக்காக ஆண்டவர் அமைதியா இருக்கிறது போல இருப்பார். கர்த்தர் எதுவும் செய்யாதது போல தோணும். ஆனா கடைசி நேரத்தில் நான் நம்புறேன், உங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை, அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை நிச்சயம் கர்த்தர் காண்பிப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திற்கு முன்பாக எப்படிப்பட்ட வித்தியாசத்தில் இருந்தாங்கன்னா, அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க மோசமா இருக்காங்க. அவங்க வசதியோட இருக்காங்க, இவங்க ஏழையா இருக்காங்க. இதுவரைக்கும் இருந்த வித்தியாசம் என்னன்னா, அவர்களை விட குறைஞ்ச வித்தியாசமா தான் இருந்தாங்க. ரெண்டு பேரும் வித்தியாசமா தான் இருந்தாங்க. ஆனா இந்த அற்புதத்திற்கு முன்பு வரையிலையும் இவர்கள் வித்தியாசம் இருந்துச்சு. ஆனா குறைவான வித்தியாசம். அவங்க பெரிய ஆட்களும் இவங்க சின்ன ஆட்களும், அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும் இவங்க வேலைக்காரங்களுமா இருந்தாங்க. ஆனா இப்போ ஒரு வித்தியாசம் உண்டாகுது. என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, அவர்கள் எல்லாருடைய வீட்டிலையும் அந்த கண்ணீர் உண்டாகுது. ஆனா இஸ்ரவேலுடைய வீட்டில் ஒரு வீட்டில் கூட கண்ணீர் இல்லை. அதுதான் வேதம் சொல்லுகிறது, இந்த உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சில வேளைகளிலே கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் உங்களை ஃபர்ஸ்ட் நடத்துகிற பாதை ஒருவேளை இப்படிதான் ஆண்டவர் நடத்துவார். சில நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கும் அவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். அது நெகட்டிவான வித்தியாசம் இருக்கும். உங்க முன்னாடி ஆண்டவரை ஆராதிக்காதவங்க நல்லா இருப்பாங்க, நீங்க ஆனா குறைஞ்சிருப்பீங்க. அவங்க உங்களை பார்த்த உடனே சொல்லுவாங்க, என்ன இப்படி இருக்க, நீ என்ன இப்படி இருக்கிற, நான் பாரு எப்படி இருக்கிற, நான் பாரு எப்படி இருக்கிற, நான் ஒன்றும் குறைஞ்சு போலையே, நீ தானே குறைஞ்சு போன. ஆனா இப்ப தெரியாது. இப்ப தெரியாது. ஒரு சோதனைன்னு வரும்போது அவங்க நிக்க மாட்டாங்க, ஆனா நீங்க நிப்பீங்க. ஒரு ஆபத்துன்னு வரும்போது அவங்க நிக்க மாட்டாங்க, நீங்க நிப்பீங்க. ஆமேன். மனிதனுக்கு இந்த உலகத்தில் பிரச்சனை வராமலா இருக்கும். அவர்களுக்கு பிரச்சனைக்கு உதவி செய்கிறதற்கு ஒருவரும் இல்லை. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனால அதுல ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை, கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை கட்டளை இடுவார். ஆமே. நல்ல கரங்களை தட்டி, எகிப்து தேசத்திலே என் ஜனங்களுக்கும் அந்த எகிப்து ஜனங்களுக்கும் உண்டாக்கின ஒரு வித்தியாசத்தை உனக்கு நான் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்க குடும்பத்தை கர்த்தர் வித்தியாசப்படுத்தி காண்பிப்பார். உங்க பிள்ளைய ஆண்டவர் வித்தியாசப்படுத்தி காண்பிப்பார். உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிற வித்தியாசத்தை சீக்கிரமாய் அவர்கள் பார்க்க போகிறார்கள். ஹல்லேலூயா. நீங்க டிஃப்ரெண்டா தெரிய போறீங்க, நீங்க வித்தியாசமாய் தெரிய போறீங்க. இந்த மாதம் அது நடக்க போகிறது. கர்த்தர் உங்களை வித்தியாசப்படுத்தி கர்த்தர் காண்பிப்பார். உங்களுக்கு ஒரு தனித்துவத்தை ஆண்டவர் கொடுப்பார். அவர்களை விட நீங்கள் முன்னணியில் நிற்கிற அந்த நாட்கள் நிச்சயமாய் வரும். வித்தியாசம் உண்டாகும். உங்க பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் நிச்சயம் கட்டளை இடுவார். நம்மை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. ஈசாய்க்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் கர்த்தர் தாவீதை ஆண்டவர் வித்தியாசப்படுத்தி காண்பித்தார். ஆனா தாவீதுக்கு தான் போராட்டம் ரொம்ப அதிகம். தாவீதுக்கு தான் எல்லாரை விட ஒதுக்கப்பட்டது அவன் தான். கடைசியில ராஜாவா உட்கார்ந்தது யார் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் தாவீதை தான் கர்த்தர் உட்கார பண்ணினார். இரண்டாவது, நம்ம எல்லாரும் ஜெபிக்கணும், எனக்கு ஒரு அதிசயத்தை இந்த மாசம் பார்க்கணும். எப்படிப்பட்ட அதிசயம்னா, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட அந்த நாளிலே நான் செய்தது போல ஒரு அதிசயத்தை உனக்கு செய்வேன். அன்னைக்கு அந்த டே எகிப்து தேசத்திலிருந்து அவங்க புறப்படும் போது ஃபர்ஸ்ட் என்ன அதிசயம் நடந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு அன்னைக்கு அந்த டேல என்ன அதிசயம், அவங்களுக்கு எல்லாருடைய கண்களையும், கடினமான இருதயத்தினுடைய கண்களையும் அவங்களுக்கு என்ன கிடைச்சிருச்சுன்னா, அன்னைக்கு தயவு கிடைச்சு 400 வருஷமான கடினமான இருதயம் டக்குன்னு ஒரு நிமிஷத்துல அப்படி தண்ணி மாதிரி கர்த்தர் கரைய பண்ணி மொத்தத்தையும் தூக்கி கொடுக்க வச்சிட்டாரு. ரெண்டாவது, அந்த நாளிலே நடந்த மிகப்பெரிய அதிசயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் இதுவரைக்கும் ஏறுக்கு மாறா இருந்த வித்தியாசத்தை ஒரே நாளில் இவங்களை டாப்பாவையும் மேலே கர்த்தர் மேலே கொண்டு போயிட்டு, என் பிள்ளையோட, என் பிள்ளை அப்படிதான்ப்பா இருப்பான், 10 வருஷம் அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும், 5 வருஷம் அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அவங்க வேகமாக ஓடுற மாதிரி தெரியும். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் உங்களை உயர்த்தினார்னா அந்த 10 வருஷம் முடியும் போது அவர்களை பார்க்கலாம், 5 வருஷம் முடியும் போது அவர்களை பார்க்கலாம். வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி, இயேசுவே, அன்றைக்கு எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அந்த நாளிலே, சொல்லுங்க சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி, கர்த்தர் எனக்கு அதை செய்ய போறாரு.
எனக்கு ஒரு வித்தியாசம் உண்டாக போகிறது. இன்றைக்கு இருக்கிற வித்தியாசம் இல்லை. இன்றைக்கு இருக்கிற வித்தியாசம் ரொம்ப அடிமையா நான் இருக்கிறேன். இன்றைக்கு எல்லாரும் என்னை பார்த்து ஏளனமா பார்க்குறாங்க. இன்னைக்கு எல்லாரும் குறைவா பார்க்குறாங்க. இந்த வித்தியாசத்திற்கா ஆண்டவரே என்னை அழைச்சிங்க, இந்த வித்தியாசத்திற்கா ஆண்டவரே என்னை வச்சிருக்கிறீங்க. அவங்க முன்னாடி நான் இவ்வளவு குறைஞ்சு போயிட்டேனே, அவங்க இவ்வளவு என்ன கஷ்டப்படுத்துறாங்களே. ஆனா இந்த லீபனோன் அடர்ந்த காடாய் மாறுகிறதற்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கிறது. கர்த்தர் வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிற தேவன். ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிற தேவன். சத்தத்தை உயர்த்தி நம்புற ஆண்டவரே, உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க. என் பிள்ளைய ஒப்பிட்டு பார்க்கும்போது சுத்தி இருக்கிற எல்லாரை விட என் பிள்ளை குறைவா இருக்கிறாங்களே, ஆனால் வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகும், உங்களால ஆகும் ஆண்டவரே, எல்லாம் உங்களால ஆகும். இந்த பாயிண்ட்ஸ்க்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். உங்க தொழிலில் ஒரு வித்தியாசம் வரப்போகுது. உங்க வருமானத்தில் கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் கொடுக்க போறாரு. உங்க சரீரத்தில் ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் தர போறாரு. உங்க மூத்த பிள்ளைக்கு ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் தர போறாரு. ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் வித்தியாசப்படுத்துகிற தேவன். ஆண்டவர் மௌனமாவே இருப்பாரு. ஆனா திடீர்னு ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா, அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். என்னுடைய வாழ்க்கையில் அதை லிட்டரலாக நான் பார்த்துருக்குறேன். 100% பார்த்துருக்குறேன். வேதாகமத்தில் கல்லூரியில் படிக்கும்போது 3rd இயரில் இதை நான் என்னுடைய கண்கூடாக நான் அதை பார்த்தேன். அப்படின்னா அந்த 3rd இயர் படிக்கும்போது ரொம்ப சிறுமைப்படுத்தப்பட்டேன். என்னமோ தெரில, அது ஒரு காலம், ஆண்டவர் என்னை உருவாக்கின ஒரு காலம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாரை காட்டிலும் அங்கே ஒரு 32 பேர் இருப்பாங்க. அந்த 32 பேரில் நான் மட்டும் வித்தியாசமாக தெரிவேன். ஏன்னா அங்கே இருக்கிற வார்டன் என் மேலே ரொம்ப கோபமானதுனால, என்னமோ அவருக்கு எனக்கு பிடிக்காததுனால நான் ஒருத்தன் தப்பு பண்ணால் 32 பேருக்கு பனிஷ்மெண்ட்டு. நான் ஒருத்தன் தப்பு பண்ணால் என் கூட படிக்கிற அந்த என் செட்டில் 12 பேருக்கும் பனிஷ்மெண்ட்டு. இதனாலேயே காலேஜில் ஒரு 1 இயர் எல்லாரும் என்னை வித்தியாசமாக பார்ப்பாங்க. பேசும்போது என்னடா உனக்கு மட்டும் இப்படி, என்கிட்ட பேசுகிறதே அவாய்ட் பண்ணிடுவாங்க. அது ஏதாவது சண்டை வந்துட போகுது அப்படின்னு. எனக்கு ரொம்ப என்னடா நம்ம மட்டும் இந்த இடத்துல ஒதுக்கப்படுறோமே அப்படின்னு நினச்சேன். அது கடைசி அந்த இயர் முடிஞ்சு ஃபைனல் டே முடிச்சுட்டு எல்லாருமே இப்போ ஊருக்கு கிளம்பி போகும்போது கடைசியில் இந்த தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் வைக்கிறாங்க. இது எனக்கு என்னுடைய லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு சாட்சி. கடைசி எல்லாரும் உட்காந்துருக்குறாங்க. அன்னைக்கு பிரியாணி எல்லாரும் சாப்பிட்டா அவங்கவுங்க ஊருக்கு போகிறாங்க. நாங்கள் 12 பேர் படித்து முடிச்சுட்டு அடுத்த வாரத்தில் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் பைபிள் காலேஜுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை. அவங்கவுங்க ஊழியத்துக்கு போகிறோம். அந்த 1 இயர் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாடி நான் வித்தியாசமாக தெரிகிறேன். இவர் எதுக்குனாலும் திட்டுறது, பனிஷ்மெண்ட் கொடுக்கறது, ஒன்ன மாதிரி எப்படா அப்படின்னு இந்த ஓடிடலாம் அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள். அந்த லாஸ்ட் டே ஃபங்க்ஷனில் உட்காந்துருக்கும்போது எல்லா நிகழ்ச்சியும் நடக்குது, தேங்க்ஸ் எல்லாம் நடக்குது. கடைசியில் எஜுகேஷன் டைரக்டர் எழுமி நின்று ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், வருஷம் நம்முடைய பைபிள் காலேஜில் அடுத்த இயர் அடுத்த 6 மாதம் பைபிள் காலேஜ் லீவு, அதுக்கப்புறம் தான் அடுத்த பைபிள் காலேஜ் ஆரம்பிக்கும். நாங்கள் வார்டனாக ஒருத்தரை அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம். அது எப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம்னா அடுத்த 6 மாதம் தாண்டி அதற்கு பிறகு தான் அந்த வார்டனாக அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் மாற்ற போகிறோம். என்ன அப்படின்னா, இந்த வருஷம் இப்போவே இந்த கிளாஸ் முடியும் போதே அடுத்த வார்டனை அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம். அது நீங்கள் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. பென்ஸை தான் அடுத்த வார்டனாக அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு பைபிள் காலேஜில் இருக்கிற போஸ்டிங்லேயே ரொம்ப கெத்து போஸ்டிங்கிற மாதிரி, அது போஸ்டிங்லாம் ஒன்றுமே இல்லை. அதில் எல்லாம் நம்ம தேடி போக வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம அந்த போஸ்டிங்கை கொடுத்து நம்மளை உட்காரெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் அதுக்காக ஆசைப்பட வேண்டியதில்லை. ஆனால் அன்னைக்கு இருந்ததுலேயே ரொம்ப அது கெத்தாக ஒரு மாதிரி, வார்டன் அப்படின்னாலே எல்லாருக்கும் பயம், வார்டன் அப்படின்னாலே எல்லாருமே அவரை இது பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனால் 1 வருஷம் முழுக்க வித்தியாசப்படுத்தப்பட்டு அந்த ஒரே நாளில் இல்லை அப்படின்னு சொல்லி தலைகீழான ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் எனக்கு அன்றைக்கு கட்டளையிட்டார். அந்த நாளை நான் அப்படியே அழுற, என்ன நடக்குதுன்னே தெரியல. இவ்வளவு நாள் குற்றப்படுத்திட்டு, இவ்வளவு நாள் மோசமான ஸ்டூடெண்ட் பேரை வாங்கிட்டு, இதுவரையிலும் எல்லாருமே திட்டுற இவெல்லாம் இருக்கவே கூடாதுன்னு நினைச்சேன். அப்படி நினைச்சிட்டு ஒரு நாள் அப்படி தலைகீழா மாறி நம்மளை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கும் போது எவ்வளோ பெரிய மாற்றம். அதுதாங்க அதிசயம். ஆண்டவருடைய பிள்ளைய 10 வருஷம் அவங்க கண்ணுக்கு முன்னாடி நீங்க ஒண்ணுமே செய்யாதது மாதிரி தான் தெரியும். 10 வருஷம் உங்களுக்கு ஒண்ணுமே நடக்காதது மாதிரி தான் தெரியும். ஆனா ஒரே வருஷத்துக்குள்ள, 1 மாசத்துக்குள்ள கர்த்தர் உங்களோட இருந்து உங்களை வித்தியாசப்படுத்தி, ஒரு சைன், ஒரு மனுஷன், ஒரு இடத்துல, ஒரு ராத்திரிக்குள்ள உங்களை யூட்டனா திரும்ப பண்றதற்கு கர்த்தரால முடியும். ஆண்டவர் வித்தியாசப்படுத்துகிறவர், கர்த்தர் வித்தியாசப்படுத்துகிறவர். சோர்ந்து போகாதீங்க.
சோர்ந்து போகாதீங்க, மனசை தளர விடாதீங்க. இப்ப அவருடைய பார்வைக்கு நீங்க அப்படிதான் தெரிவிங்க. கர்த்தர் தான் உங்களுக்கு அனுமதிக்கிறார், அந்த பாதையை ஆண்டவர் உங்களுக்கு அனுமதிக்கிறார். உங்களுக்கு பார்த்தா கேவலமாக தான் அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு குறைவாக தான் தெரியும். கர்த்தர் உங்களை அப்படி தான் வச்சிருக்கிறார். வேதத்தில் கர்த்தர் பயன்படுத்தின அத்தனை பாத்திரங்களையும் கர்த்தர் அப்படி தான் கொண்டு வந்தார். அவங்க எல்லாருடைய பார்வைக்கும் மோசமாய் வித்தியாசமாக தெரிஞ்சாங்க, இவனை மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு வித்தியாசமாக தெரிஞ்சாங்க. ஆனால் கர்த்தர் திடீர்னு ஒரு நாள், ஹல்லேலூயா, யோசேப்புக்கு அழைப்பு வருது. அவன் சிறைச்சாலையிலிருந்து கொண்டு வரப்படுகிறான். 24 மணி நேரத்துக்குள்ள பார்வோனுக்கு முன்பாக நிற்க வச்சு அத்தனை ஜனங்களுக்கு முன்பாக வித்தியாசப்படுத்தி காண்பித்த கர்த்தர் இரக்கம் செய்வார். இந்த மாசம் இரக்கம் செய்வார். நீங்க போய் நிற்கிற இடத்துல அந்த அற்புதம் நடக்கும். நல்ல கைகளை தட்டி முழு பலத்தோடு, ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாளிலே, அந்த நாளிலே செய்தது போல நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், அதிசயங்களை காண பண்ணுவேன், அதிசயங்களை காண பண்ணுவேன், அதிசயங்களை காண பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஸோ அந்த டே ஃபர்ஸ்ட், அந்த டே வந்து ஃபர்ஸ்ட் என்ன கிடைக்குதுன்னா அவர்களுக்கு தயவு. நம்பர் 2, இரண்டாவது அந்த நாளில் என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னா வித்தியாசம். நம்பர் 3, மூன்றாவது வந்து நல்லா கவனிச்சுங்க, அந்த டுடே எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அந்த நாளில் என்ன நடந்துச்சுன்னு வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது, 400 வருஷமான அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் வந்து ஒரு விடுதலையை கர்த்தர் அவர்களுக்கு தந்தார். இது வந்து ஒரு மிகப்பெரிய அதிசயம் அவங்களுக்கு நடந்துச்சு. அப்படின்னா அவர்களுக்கு வந்து எத்தனை சின்ன இயர்ல நானும், இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா யோசேப்பினுடைய காலம். யோசேப்பை அறியாத ஒரு ராஜா வந்ததிலிருந்து அவர்களுக்கு ஆரம்பிக்கிற அடிமைத்தனம். அவங்க எல்லாத்துலேயும் அடிமைகளாக இருந்தாங்க. அவர்களை ஜனங்கள் வந்து அந்த ராஜாக்கள் வந்து அடிமைப்படுத்தினார்கள். ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு நாட்களும் காலையிலே எழும்பும் போது விடுதலைக்காக அந்த ஜனங்கள் ஏங்கினார்கள். அவர்களுக்கு மனசே விட்டு போயிருச்சு. அவ்வளோதான், 400 வருஷம்லாம் ஒரு காரியத்திலிருந்து விடுதலை கிடைக்கலன்னா எப்படி அவர்களால் வந்து அடுத்தது விசுவாசிக்க முடியும்? அதுவே அவங்களுக்கு பழகி போச்சு. இதுதான் நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு நினைச்சா, ஆனால் 400 ஆண்டுகளுடைய அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் ஒரே நாளில் கர்த்தர் அவர்களுக்கு விடுதலையை கர்த்தர் தந்தார். உங்களுக்கும் எனக்கு ஒரு அதிசயம் நடக்க போகுது. கர்த்தர் எந்த அதிசயத்தை செய்ய போறார்னா, நமக்கு விடுதலை என்கிற ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இத்தனை நாட்களும் இத்தனை ஆண்டுகளும் உங்களுக்கு இருக்கிற அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலை என்கிற ஒரு அதிசயத்தை, அந்த கடனிலிருந்து ஒரு விடுதலை உங்களுக்கு கிடைக்கும், அந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலை உங்களுக்கு கிடைக்கும், அந்த மன போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலை உங்களுக்கு கிடைக்கும், அந்த குறைவிலிருந்து ஒரு விடுதலை ஆண்டவர் கிடைக்கும். கர்த்தர் சொல்கிறார், எகிப்திலே நான் செய்தது 400 வருஷத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்தேன். பல ஆண்டுகளுடைய காரியத்திற்கு ஒரு முடிவை கர்த்தர் கட்டளையிட்டார். இந்த மாதம் அப்படித்தான் நான் விசுவாசிக்கிறேன். ஒரு நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போவது இல்லை. ஆமென். உன் நம்பிக்கை வீண் போவது இல்லை. அதிசயம் செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். இந்த மாதம் இந்த பலிபீடத்திலிருந்து உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன். முன்னோர்களுடைய சாபங்கள் உங்களை தொடரலாம். இதுக்கு முன்னாடி உடைய சந்ததியினுடைய சில காரியங்கள் உங்களை தொடரலாம். ஆனால் கர்த்தர் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார்ல, எகிப்து தேசத்திலிருந்து புறப்படப்பட்ட அந்த நாளில் கர்த்தர் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார்ல, அந்த முடிவை இந்த மாசத்துல உங்க வாழ்க்கையில நீங்க பார்ப்பீங்க. நீங்க பல வருடங்களாய், பல மாதங்களாய், பல ஜெனரேஷனாய் தொடர்ந்து கொண்டிருக்கிற சில பிரச்சனைக்கு கர்த்தர் ஒரு விடுதலையை கர்த்தர் தரப்போறாரு. அந்த பலவீனத்துக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் தரப்போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது எனக்கு தான், அடுத்தது எனக்கு வந்துருமோ, அடுத்தது எங்களுக்கு குடும்பத்திற்கு வந்துருமோ அப்படின்னு எல்லாம் பயப்படலாம். கிடையவே கிடையாது. கர்த்தர் எகிப்திலிருந்து ஜனங்களுக்கு விடுதலையை கர்த்தர் தந்தார். ஒரே நாளில் முன்னோர்கள் அனுபவித்த எந்த கஷ்டத்தையும் அந்த பிள்ளைகளை கர்த்தர் அனுபவிக்க விடல. அவருடைய முன்னோர்கள் சுவாசித்த அந்த அடிமை காற்றை கர்த்தர்களை சுவாசிக்க கர்த்தர் விடல. ஒரு நாளில் கர்த்தர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி போட்டார். ஹல்லேலூயா. அதுதான் நடக்க போகிறது. நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாளில் நடந்தது போலவே நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே என்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென். கர்த்தராகிய ஆண்டவர்
இந்த மாதம் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இந்த மாதம் நம்முடைய குடும்பத்தில் ஒரு அதிசயம் நடக்கும். நம்முடைய வேலை ஸ்தலத்தில் ஒரு அதிசயம் நடக்கும். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும். கர்த்தர் அதிசயமானவர் என்கிறதை இந்த மாதம் உங்களுக்கு உறுதிப்படுத்த போகிறார். அதுவும் சாதாரணமாய் அல்ல. எகிப்து தேசத்திலே அவர்களை புறப்பட்ட அந்த நாளிலே எப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை செய்தாரோ அந்த அதிசயம் இந்த மாதம் உங்களுக்கு நடக்க போகிறது. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே, அந்த நாளிலே கர்த்தர் செய்த 3 அதிசயம். ஒன்று, ஆண்டவர் தயவு என்கிற ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்தார். நான் நம்புகிறேன் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் போய் நிற்கிற எல்லா இடத்திலையும் ஒரு தயவு கிடைக்க போகிறது. கடினமான சில இருதயங்கள் நமக்காய் திறக்கப்பட போகிறது. கடினமான இரும்பு கதவுகள் நமக்காய் இந்த மாதம் திறக்க போகிறது. இரண்டாவது, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட அந்த நாளிலே இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்த இரண்டாவது அதிசயம், கர்த்தர் அவர்களை வித்தியாசப்படுத்தி கர்த்தர் காண்பித்தார். உங்களுக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம் வர போகிறது. ஹல்லேலூயா. 400 வருடம் ஒரே வாழ்க்கை, ஆனால் கர்த்தர் அடுத்து ஒரு வித்தியாசம். இதுவரையிலும் வாழ்ந்த வாழ்க்கையை தாண்டி ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் தரப்போகிறார். மூன்றாவது, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட அந்த நாளிலே ஆண்டவர் அவர்களை விடுதலை என்கிற ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் அவர்களுக்கு செய்தது போல இத்தனை ஆண்டுகளும் தொடர்ச்சியாய் வந்து கொண்டிருக்கிற அத்தனை சாபங்கள், மரண கண்ணிகள், நஷ்டங்கள், கர்த்தர் விடுதலை என்கிற ஒரு அதிசயத்தை காண பண்ண போகிறார். நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே அதிசயங்களை காண பண்ணுவேன். கரங்களை தட்டி ஆமென்.